நல்லா பண்ணிருக்காரு. எல்லா படத்தோட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க. பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணா, ஃபைட்டு நல்லா இருக்கு. இல்லை 2 படத்துக்கான பொருத்தலாம் இல்லை. நல்ல நல்ல ஒரு சமூக அக்கறையோட நல்ல ஒரு கதை தான் அது. வச்சிருக்காரு. ட்விஸ்டாக இருந்துச்சுல படமே. லாஸ்ட்ல அந்த காட்டுறாங்களே கதையை. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கல அந்த இதுவை. பட் அவர் பண்ணது இட் வாஸ் லைக் அன்எக்ஸ்பெக்டட் தான். அது ஏன் பண்ணாருன்றது ரிவீல் ஆகிற அந்த கான்செப்ட் இட் வாஸ் குட். ஏன்னா தட் மேக்ஸ் யூ மோர் த்ரில்லிங்ல. லைக் எப்படி அந்த மூவி எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற ஒரு ஈகர்னஸ் வருதுல்ல. ஸோ தட் இஸ் லைக் மோட்டிவேட்லாம் எதுவும் இருக்காது. லைக் பாலிடிக்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கு ஒரு இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா வில் கெட் டு நோ. நல்லா இருந்துச்சு. இந்த மூவி நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன சீன் நடக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அடுத்தடுத்து என்ன சீன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கெஸ் பண்ண முடியல அடுத்தடுத்து என்ன கொண்டு போகிறாங்க, எப்படி லிங்க் பண்ண போகிறாங்க. நிறைய பிட்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே லிங்க் பண்ணி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. எக்ஸிடட் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லை அது என்ன தலைப்புங்கிறது இன்னும் எனக்கு கனெக்ட் ஆகலை. படம் பார்த்தோம், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது தெரில. அது இனிமே தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபுல்லாக என்கேஜாக இருந்தது. இன்டர்வலில் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஸ் ரிலீவ் பண்ணது எல்லாமே ரொம்ப அப்படியே பார்க்க நமக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுது.